குட் மார்னிங் எவ்ரிபடி. நல்லா எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டாயாலேருந்து பேங்காக் கிளம்புறோங்க. பஸ்ஸு ஏறிட்டேன். வந்து பஸ்ஸு இன்னும் கிளம்ப போகுது. இன்னொரு 5 or 10 minutes கிளம்பிடும் பஸ்ஸு. பேங்காக்கில் போய் பார்க்கலாங்க. பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. பாருங்கள், இதுதான் பஸ் டெர்மினல். பட்டாயா ஜோம்டின்ற இடத்துல இருக்குது. இங்கேருந்து நம்ம பேங்காக் கிளம்புறோம். ஏர்போர்ட் பக்கம் வந்துட்டுருக்கோங்க. ஃப்ளைட் பாருங்கள், ஒன்று லேண்டிங் ஆகுது. நிறையா ஃப்ளைட் எல்லாம் நிற்கிது இங்கெல்லாம். தெரியுதுங்களா? ஏர்போர்ட் வந்துருச்சு. பேங்காக் சுவர்ணபூமி ஏர்போர்ட்டுங்க. இதுதான். எவ்வளோ பெருசு நீளமாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்காங்க. சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயினில் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாட்டுங்க, 35 பாட்ஸ், நியர்லி ஒரு 80 ரூபா வருங்க. ஸ்டேஷனில் பாருங்கள் எவ்வளோ ரஷ் இருக்குது. ஆனால் அமைதியாக இருக்குது பாருங்கள். பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. நம்ம பேசுகிறது தான் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆனால் சைலண்ட்டாக இருக்குது ஸ்டேஷன். ட்ரெயின் வந்துருச்சுங்க. மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு. ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே ட்ரெயின் க்ளீனிங் ஒர்க் இருக்குதுங்க. க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். ஒரு 1 minute வெயிட் பண்ணணும் போல இருக்கு. கிராப் பைக் புக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஹாஸ்டலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குங்க இங்கே. அப்படியே வந்துட்டோங்க. நம்ம ஹாஸ்டலுக்கு பக்கமாக வந்துட்டோம். பாருங்கள், இந்த கியூப் ஹாஸ்டல் 10 மீட்டர் தான் இங்கேருந்து லெஃப்டில் கட் பண்ணி போகணும். இந்த கியூப் ஹாஸ்டல் இங்கே தாங்க தங்க போகிறோம். பேங்காக்கில் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு இது பெட் அலாட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பேங்காக்கில் வந்து விக்டரி மானுமெண்ட்ற ஒரு இடத்துக்கு போகிறோங்க. அதுக்கோசரம் ட்ரெயின்கோசரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். BTS ட்ரெயின்கோசரம். அந்த லைனில் ட்ரெயின் வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த லைன், இந்த பக்கம் போகணும். ட்ரெயின் வந்துருச்சுங்க நம்மளுது. ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது, ஹெவி ரஷ். விக்டரி மானுமெண்ட் ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. அப்படியே அந்த விக்டரி மானுமெண்ட் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். இதுதாங்க விக்டரி மானுமெண்ட். இந்த இடம் பயங்கர பிஸியான ஏரியா. இந்த விக்டரி மானுமெண்ட்றது ஒரு மிலிட்ரி மானுமெண்ட்டுங்க. இது 1940 கட்டியிருக்காங்க. எதுக்கு கட்டினாங்கன்னா ஃப்ராங்கோ தாய் வார் நடந்திருக்கு ஃப்ரான்ஸ் கூட. அப்போது தாய்லாண்டு வின் பண்ண, அந்த போரை வின் பண்ணனால அந்த நினைவாக வந்து இது கட்டினது தாங்க இந்த விக்டரி மானுமெண்ட். அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். நம்ம BTS. தெரியுதுங்களா? விக்டரி மானுமெண்ட் இதுதாங்க. அப்படியே பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட்டுங்க. அப்படியே ஒரு பெரிய ரவுண்டாக வருது ரோடு. அந்த மானுமெண்ட்டை சுற்றி அப்படியே ரோடு போகிறது, ஒரு சர்க்கிள். பெரிய இடம். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது அந்த இடம். அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பில்டிங். அதான் நம்ம வந்து இறங்கின ஸ்டேஷன்.
இப்போ பாருங்கள், மேலே இருந்து கீழே வந்துட்டாங்க. கீழே இருந்து காமிக்கிறேன் ரோட்டில். அவங்களுக்கு கிராஸ் பண்ணிலாம் போக முடியாது போல இருக்கு. உள்ளெல்லாம் விடுறதில்லை போல இருக்காங்க. தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும். விக்டரி மானுமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மால் ஏதோ இருக்குங்க, சென்டர் ஒன். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் துணி கடைங்க தான் நிறையா இருக்கும் போல இருக்குது. ஷாப்பிங்கு எல்லாம் சீப் தாய்லாண்டில். லைட்டிங்ஸ் வேணால் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, லைட்டிங்ஸ் வேணால் பிரம்மாண்டமாக இருக்குப்பா. 3 சைடும் போட்டிருக்காங்க லைட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்ஸ் தான் மெயின். இந்த கேஃபில் பார்த்தீங்களா நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னமோ ஐட்டம் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு எது வேணுமோ நம்மளே அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்களே லைட்டாக ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க அவனில். ரேட்ஸ் எல்லாமும் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. நிறையா கடைங்க இருக்குங்க இந்த பக்கம். ஷாப்ஸ் எல்லாம் மொபைல் ஷாப்ஸ் தான் இங்கேயும் அதிகம். மொபைல் ஸ்பேர்ஸு இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக துணி கடைங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் தாங்க ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் சீப் ரேட்டாக இருக்குது. எல்லாம் நிறையா இருக்குது. இந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் தாங்க நல்லா இருக்கு. சுற்றியும் நான் இப்போ ஒரு சைடு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா சைடும் 4 சைடும் இருக்குது. லைட்டிங்ஸ் தான் நல்லா இருக்கு. எங்கே பார்த்தாலும் இந்த இதுதாங்க வச்சுருக்குறாங்க நிறையா. இதே தான் இருக்குது. தந்தூரி போல் இருக்கு. என்னன்னா இந்த இதுக்கு லைட்டிங்ஸே கம்மியாக போட்டிருக்கிறாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் போடுவாங்க போல இருக்கு. ஆர்டினரி டைம்ஸ்லாம் ஒன்றும் லைட்டே காணோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில், ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலுங்க. பேங்காக்கில் இருக்குது நம்ம ஊர் கோயில். நல்லா பண்ணியிருக்காங்க. நைட்டில் வந்திருக்கோம் நம்ம இப்போ. ஆனால் உள்ளே கேமரா அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோபுரம் மாதிரியே கட்டியிருக்கிறாங்க. பகலில் பார்த்தா நல்லாயிருக்கும். எவ்வளோ வேலைப்பாடோடு இருக்குது பாருங்கள். மெயின் டோரு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே ரவுண்டாக காமிக்கிறாங்க இந்த கோயிலை பாருங்கள். காலையில் வந்து நல்லா பார்க்கலாங்க. ஆனால் உள்ள கேமரா நாட் அலவுட். உள்ள பாருங்கள், ரோடு ஓரளவுக்கு இருக்குது. எல்லாம் நம்ம ஆளுங்களோட தாய் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க இங்கே. நல்லா பெரிய கோயிலாக தாங்க இருக்குது ஓரளவுக்கு. இந்த பக்கம் சைடு கேட்டு இது. இவர் ஃப்ரெண்டு சஞ்சய்ங்க. இங்கே வந்து பிஸ்னஸ் 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இவர். கோயிலுக்கு பக்கத்தில் பூவெலாம் பார்த்தீங்களா, மாலைலாம் நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தாமரை பூ, சாமந்தி பூ, ரோஸ் எல்லாம் கோயிலுக்கு வரவங்க போடுறதுக்கோசரம் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் பாருங்க, அப்புறம் இங்கே ஒரு மாலை கடை. நம்ம ஊர் மாதிரியே தான் போல இருக்கு. இங்கேயும் வராங்க மாலை. சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே வாழைப்பழத்துக்கு பதில் மாம்பழம், எண்ணெய் இதெல்லாம் இருக்குது. குண்டு மல்லி பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த கடை பேரே மாரியம்மன் தான்.
பூக்கடை உள்ள சிலைலாம் இருக்குது நிறையா. சொன்ன அப்படி நம்ம ஆளுங்க ஒருத்தர் கூட இல்லைங்க, எல்லாமே தாய்லாந்து பீப்புள் தான், தாய்லாந்து மக்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க. கொஞ்சம் லாங்காக காமிக்கிறேங்க மாரியம்மன் டெம்பிளை. மாரியம்மன் கோயிலை பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். பின்னாடியே ஒரு உயரமான பில்டிங் கோயிலுக்கு பேக் சைடில். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழ மார்க்கெட்டு. மாம்பழம் இந்த சீசனில் ஃபுல்லாக வருதுங்க. இங்கே நேற்று சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது மாம்பழம், ரேட்டும் கம்மி தான். கொய்யாப்பழம், மாங்கூஸ் தான் நீங்கள் வருஷம் பூரா கிடைக்கும் போல இருக்கு. இது பழ மார்க்கெட் தான் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாம் வெறும் வெஸ்டர்ன் பீப்புள்ஸாக இருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் ரோடு கடை மாதிரி. இந்த பக்கம் எல்லாம் சைனீஸ். இங்கே ஒரு மால் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குங்க, டெர்மினல் 21. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், கீழே செமையாக இருக்கு. ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் பில்டிங்கில். பில்டிங்க்கு முன்னாடி க்ளோஸாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கவர் ஆகலை, பார்ட் பார்ட்டாக தான் எடுக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை ரைஸ் பில்டிங். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், அப்பா! இங்கேருந்து கொஞ்சம் நல்லா கவர் ஆகுதுங்க. எவ்வளோ பெரிய மாலுங்க, டெர்மினல் 21. இந்த பில்டிங் எங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளாங்க. மெட்ரோ ட்ரெயினில் தான் போகிறோம் இப்போ நம்ம வெளியில். இப்போ தான் இறங்கி வெளியில் வரோம், இதில் தான் போகிறோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது வெளியில், எவ்வளோ கார்ஸ் அப்படியே நிற்கிது. இந்த டெர்மினல் 21 மால் தான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இது மேலெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், லைட்ஸ், சின்ன சின்ன லைட்டு. என்னமோ ஒரு துணியில் பலூன் மாதிரி இருக்குது, பலூன் கிடையாது, துணியிலே கிளாத்லேயே இருக்குது. ஃபுல்லாக அதே தான், என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக இதே தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், பிடிஎஸ் ஸ்டேஷன், மெட்ரோ கிடையாது பிடிஎஸ் ஸ்டேஷன். அதில் தான் வந்து ட்ரெயினில் இறங்கணும் நம்ம. இப்போ அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மால். மாலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். டெர்மினல் 21 அசோக் அங்கே பாருங்கள் போட்டிருக்கு. ஆனால் 3-4 ஃப்ளோருக்கும் ஒரே ஸ்டெப்ஸ், அப்படியே எஸ்கலேட்டர். ஒவ்வொரு ஃப்ளோருக்காக போகணும் மற்ற இடத்துல எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 3ஆவது ஃப்ளோருக்கு அப்படியே இங்கேருந்து ஒரே எஸ்கலேட்டர் போகுது வருது. 3rd ஃப்ளோருக்கு, 3rd ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு போவோம். கீழே இருந்து லெவல் 3க்கு ஒரே எஸ்கலேட்டர் போகுது. எவ்வளோ நேரம் போகுது, அப்படியே போயிட்டே இருக்கு. சுற்றியும் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு வெறும் கிளாஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. லைட்ஸ்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட்ஸ் எல்லாம் மேலே. ஏதோ ஜுவல்லரி, எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்குறாங்க. அப்படியே மேலேருந்து கீழே காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்கு, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இங்கே தான் பார்க்குறேன், 3 ஃப்ளோருக்கு ஒரே எஸ்கலேட்டர். எவ்வளோ நீளம் இருக்குது.
இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட் கோர்ட் போல் இருக்குது. எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இங்கே ஏதோ ப்ரீமியம் பஃபெட்டு. எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது போர்டில். மினிமம் 399 ஸ்டார்ட் ஆகுது பஃபெட். 699, 899, 1099 அண்ட் லாஸ்ட் 1599 பாட். இதெல்லாம் நெட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது டேக்ஸோட. இந்த மால் சென்ட்ரலில் பார்த்தீங்களா ஒரு அழகாக ஒரு சிலை சூப்பராக இருக்குங்க. தெரியுதுங்களா? ரெக்கையோடு இருக்குது. அங்கே ஒன்று நிறையா இருக்குது இந்த மாதிரி. இது பார்த்தீங்களா, இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. கீழேருந்து பார்த்தா லைட் ஹவுஸ் அப்படியே நல்லா இருக்கு. பயங்கர பிஸியாக இருக்குங்க இந்த ஏரியா. வெஸ்டர்ன் கிராண்ட் சுக்குமித் ஹோட்டல் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ஒரு ஹோட்டல் பயங்கரமாக இருக்குது.